அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம். தம்ப்நெயில பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த குடிப்பழக்கம், போதை பழக்கம், கெட்ட சகவாசம் இது எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லணும். இப்படிப்பட்ட கெட்ட பழக்கத்துல இருந்தும் கெட்ட சகவாசங்கள்ல இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு, விமோசனம் கிடைக்கிறதுக்கு, அந்த பழக்கத்துல இருந்து நாம வெளியில வர்றதுக்கு இப்ப நான் சொல்ல போற 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும். இன்னும் சொல்ல போனா கெட்ட பழக்கம், கெட்ட சகவாசம்ங்கிறத தாண்டி நம்ம எல்லார் வீட்லயுமே இன்னைக்கு குழந்தைங்க மொபைல் போனுக்கு அடிக்ட் ஆகி தான் இருக்கிறாங்க. 6 மாச குழந்தை, 1 வயசு குழந்தை கூட போன் இருந்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அடிக்ஷன் எதுவா இருந்தாலும் சரி, அந்த சகவாசத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை தவறாம நீங்க செஞ்சு பாருங்க. இப்படிப்பட்ட கெட்ட பழக்கம், கெட்ட சகவாசங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்கான அற்புதமான வாய்ப்பாதான் நமக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அமைஞ்சிருக்கு. இந்த நாளை தவற விடாதீங்க. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். வர்ற மே மாசம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நமக்கு சித்ரா பௌர்ணமி வருது. வருஷத்தோட முதல் பௌர்ணமி, அதாவது தமிழ் வருஷத்தோட முதல் பௌர்ணமி தான் இந்த சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, இந்த நாள்ல தான் சித்திரகுப்தர் அவதரிச்சாரு. இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல சித்திரகுப்தரை நாம மனசுல நினைச்சு வழிபாடு செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கமும் கெட்ட சகவாசங்கள்ல இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும். சரி, அதுலயும் இந்த 2025வது வருஷத்துல வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி கூடுதல் சிறப்போட தான் வந்திருக்குன்னு சொல்லணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பௌர்ணமி நாள் சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அதே மாதிரி திங்கட்கிழமையும் சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். திரும்பி இந்த மாதிரியான சேர்க்கை நமக்கு எந்த வருஷத்துல வருங்கிறது தெரியாது. அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. சரி, இந்த கெட்ட பழக்கம், கெட்ட சகவாசம் ரொம்பவே சகஜமாயிருச்சுன்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு இந்த பரிகாரத்தை நாம ஏன் சித்ரா பௌர்ணமி நாள்ல செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்ரா பௌர்ணமி நாள் சித்திரகுப்தர் அவதரிச்ச நாள். கேது பகவானோட அதிதேவதை தான் சித்திரகுப்தர். நம்ம ஜாதகத்துல கேது பகவான் சரியா இல்லாததுனால கூட இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்களுக்கு நாம அடிமையாகிறோம். அந்த வகையில கேது பகவானோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கிறதுக்கு சித்திரகுப்தரை சித்ரா பௌர்ணமி நாள்ல நாம வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில அற்புதமான மாற்றம் ஏற்படும். குடிப்பழக்கம், கெட்ட பழக்கம், போதை பழக்கம், கெட்ட சகவாசங்கள்ல இருந்து ஈஸியா நம்மளால வெளியில வந்துட முடியும். அந்த வகையில இந்த சித்ரா பௌர்ணமி நாளை தவற விடாதீங்க. சரி, இப்ப எல்லாருக்கும் ஒரு முக்கியமான சந்தேகம் வரும். அந்த நபர் தான், அதாவது கெட்ட பழக்கம், கெட்ட சகவாசங்களுக்கு அடிமையாயிருக்கக்கூடிய அந்த நபர் தான் இந்த பரிகாரத்தை செய்யலாமா, இல்ல அவங்களுக்காக மத்தவங்க செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்காக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தாராளமா செய்யலாம். அதாவது கணவனுக்காக மனைவி செய்யலாம், மனைவிக்காக கணவன் செய்யலாம், அம்மா அப்பா பையன் பொண்ணுக்காக செய்யலாம். இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. சரி, முதல்ல இந்த நாள்ல சித்திரகுப்தரை நினைச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி நாள்ல பிரம்ம முகூர்த்த நேரத்துல காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்க பூஜை அறையில எப்பயும் போல விளக்கேத்தி வச்சுட்டு சித்திரகுப்தரை உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த குடிப்பழக்கம், கெட்ட பழக்கத்துல இருந்து விடுபடணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க.
இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சாவே அந்த சித்திரகுப்தரோட அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இதனால கேது பகவானால ஏற்படக்கூடிய தாக்கங்களும் நமக்கு படிப்படியா குறையும். சரி, அடுத்ததா இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நீங்க எந்த நாள்ல இருந்து வேணாலும் செய்யலாம். ஏன்னா இது ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சி. இருந்தாலும் சித்திரகுப்தரோட வழிபாட்டுக்கு உகந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல நாம செய்யும் போது அந்த சித்திரகுப்தரோட அருள்னால நமக்கு ஈஸியா இந்த மாதிரி பழக்கங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும். அதனால சித்ரா பௌர்ணமி நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யுங்க. இப்ப நான் முதல்ல உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் கொடுத்திருக்கேன். இந்த எனர்ஜி சர்க்கிள்ல நடுவுல இருக்கக்கூடிய சர்க்கிளுக்கு பேரு சஞ்சீவினி எனர்ஜி சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இத பத்தி நம்ம சேனல்ல ஒரு 2-3 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸா நான் சொன்னா ரொம்பவே டைம் ஆகும். அந்த ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய சஞ்சீவினி எனர்ஜி சர்க்கிளுக்கு கீழே இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா பிளவர் மெடிசனோட பேரு. அடுத்ததா ஃப்ரீக்வன்சி லெவல் எல்லாம் நீங்க இந்த எனர்ஜி சர்க்கிள்ல பாப்பீங்க. அதே மாதிரி அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கான பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட்ஸும் இந்த எனர்ஜி சர்க்கிள்ல இருக்கு. இத அப்படியே பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எனர்ஜி சர்க்கிளை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இப்ப இந்த எனர்ஜி சர்க்கிளை ஆக்டிவேட் பண்ணுங்க. யாரு கெட்ட பழக்கத்துல இருந்து விடுபடணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவங்க கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியில வந்துட்டதா உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸ்கிரீன்லயும் தெரியும். கட் ஆஃப் லிமிட் காட். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். கட் ஆஃப் லிமிட் காட். இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லி முடிச்சுட்டு இந்த எனர்ஜி சர்க்கிள் யாரு கெட்ட பழக்கத்துல இருந்து விடுபடணும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க கண் பார்வையில படுற மாதிரி நீங்க ஒட்டி விட்டுருங்க. அவங்க கேட்டா கூட இத பத்தி டீட்டெயிலா சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. வேற ஏதோ ஒரு பரிகாரத்துக்காக இத நீங்க ஒட்டி வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே இந்த மாதிரியான பழக்கத்துல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு பிரிண்ட் அவுட்டை எடுத்து எனர்ஜைஸ் பண்ணி, அதாவது இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லிட்டு அதை அவங்க பர்ஸ்ல கூட நீங்க வச்சுக்க சொல்லி சொல்லலாம். அவங்க அடிக்கடி பாக்குற இடங்கள் எல்லாத்துலயும் ஒட்டி விடுங்க. இந்த பேப்பர் எத்தனை நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு எல்லாம் எந்த ஒரு கணக்கும் வச்சுக்காதீங்க. இத பார்க்க பார்க்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய குடிப்பழக்கம் கெட்ட பழக்கத்துல இருந்து ஈஸியா அவங்க வெளியில வந்துருவாங்க. அதுக்கப்புறமா இந்த பேப்பரை எடுத்து நீங்க எரிச்சிடலாம். சரி, இப்ப ஒரு சிலரால இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுங்கிறது முடியாது. இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன டைம்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. யாரு கெட்ட பழக்கத்துல இருந்து கெட்ட சகவாசங்கள்ல இருந்து வெளியில வரணுமோ அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஹீலிங் கூட 10 நிமிஷம் நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. மினிமம் 10 நிமிஷம், மேக்சிமம் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க சொல்லலாம். பௌர்ணமி நாள்ல சாயங்கால நேரத்துல அந்த முழு நிலவோட ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த டைம்ல இந்த மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்தி இப்ப நான் சொல்ல போற ஹீலிங் கூட நீங்க சொல்லும் போது நிச்சயமா கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஹீலிங் கோட் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். 84722723. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். 84722723. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா தான் நீங்க சொல்லணும். நிறுத்தி நிதானமா சொல்லணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் சொல்லி முடிச்சிட்டு திரும்பியும் ஒரு தடவை சித்திரகுப்தர் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த வீடியோல 2 எளிமையான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். உங்களால எந்த ஒரு பரிகாரத்தை செய்ய முடியுமோ தவறாம சித்ரா பௌர்ணமி நாள்ல செஞ்சு பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.